ஏன் எல்லாருமே மொட்டை மாடியில் போய் உட்காடுறாங்கன்னா, வானம் பெருசு இல்லையா? அதை பார்க்கும்போது உங்கள் மைண்டு சின்னதாயிரும், மைண்டு ஃப்ரீ ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஹைட்டும் ஒரு ரீசன், 2 ரீசன் தான் சார் காரணம்னு சொன்னோன்னே அவர் உண்மையில ஆச்சரியப்பட்டார். ஆமாம் சார், நான் வீட்டில் குடித்தா கூட எனக்கு இந்த காஃபி டேஸ்ட்டோ இல்லை வேறு எதுவுமே வரதில்லை. இங்கே வந்தால் டென்ஷனும் குறையுது, காஃபியும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது ஒரு ரீசன். அந்த ஆம்பியன்ஸ் தான் நம்ம இங்கே கொண்டு வரலைன்னா, மக்கள் எப்போதுமே பிஸியாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க. ஸோ தே வாண்ட் ரிலாக்ஸிங் சீட்டிங், ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்ணும், என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ எம்எல் வசந்தகுமாரியுடைய நினைவாக தான் வசந்த பவன் உங்கள் அப்பா பேர் வச்சாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு டேக்லைனா நம்ம வீடுன்னு வச்சிங்க. அதாவது எங்கள் அப்பா காலத்தில் அந்த அம்மா வந்து ஃபேமஸாக இருந்தாங்க. அவங்களோட பாட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து தேட்டரில் இருந்தார், டிக்கெட்டிங்கில் இருந்தார். அந்த தேட்டர் ஓனர் வந்து எங்கள் ஊருக்காரங்க, அதனால் ரிலேஷன் வேறு. அதனால் அவர் அங்கே கொஞ்ச நாள் இருந்தார் சின்ன வயசில். அப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது அந்த பாட்டு ஞாபகம் வந்து அந்த அம்மாவோட பேரை கேட்டுட்டு நம்ம ஹோட்டலில் ஆரம்பித்தா இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. செகண்டு நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வீடு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னோடய ஃபேமிலிக்கும் அதே நேம் வச்சுருக்கோம், நானும் அதே நேம் வைக்கும்பொழுது ஒரு டிஃப்ரென்ஸஸ் காட்டணும், அப்கிரேட் பண்ணணும். ஸோ 2G 3G 4G மாதிரி அப்கிரேட் பண்ணால் நான் அதை ஆட் பண்ணினேன். திருப்பி என் சன்னு வந்தார், அவர் 5G 6Gன்னு போகிறாரு. ஸோ அது என்ன ஆச்சு, 6G வந்ததுனால இப்போ விபி இதெல்லாம் சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா படம் பேருங்களும் பிபி ஆயிடுச்சு. ஸோ இதை மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பெருசாக பேர் வைக்கிறத விட இப்போ எல்லாமே ஷார்ட்டாக சொல்கிறது தான் ஒரு ஃபேஷனாக இருக்குது. ஸோ நம்மளும் மாறிடலாம் அப்படின்னு தான் விபி வேர்ல்டாக மாற்றணும். அதில் உலகத்தில் எல்லா குஷினையும் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜென்ரேஷன் கேப்பில் இதெல்லாம் மாறுது. ஃபுட் அப்படின்னும்போது ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஜனங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். சார் இன்க்ரீடியன்ஸுக்கு எங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜரே இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் பொருள் உள்ளே வரும்பொழுது குவாலிட்டி செக் நடக்குது. என்னோடய கிச்சனில், மெயின் கிச்சனில் நடக்குது. பொருள் சரியில்லைன்னா அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு வேறு பொருளை வாங்குவோம். லேப் டெஸ்ட் போகுது, டெய்லி லேப் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நமக்கு வேறு எல்லா குவாலிட்டி கண்ட்ரோலும் முடிச்சுட்டு ஃபுட் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் கிச்சன்லேருந்து ஃபுட்டு இங்கே வரும்.